ஹேங்க, இந்தியாவோட பொற்காலத்துல யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்க? குப்த வம்சத்தோட மிகுந்த பேரரசர்களே ஒருவரான இரண்டாம் சந்திரகுப்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவர் கதை, அதிகாரம், வியூகம், இந்திய வரலாற்றை வடிவமைச்ச மரபு. இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட மகன். அரியணை ஏறினார் கிபி 1230 ஆட்சி செஞ்சார் கிபி 12 வரை. அவரை தனித்துவமாக்கியது இரத்தமல்ல, அது அவரது புத்திசாலித்தனமான நகர்வு. சுட்டணிகள் பொருளா மட்டுமில்லை, திருமணங்களாலும் பேரரசை பலப்படுத்தினார். குபேர் நாகா, கல்யாணம், சக்தி வாய்ந்த சூட்டாளிகள். அதோட நிறுத்தல. மகள் பிரபாவதி, வாகாட மன்னனிடம் மனமுடைப்பு. மேலும் சூட்டணிகள் அரசியல் மட்டும் இல்ல, அவர் போர்வீர். மேற்கு சத்ரபதிகளை தோற்கடிச்சு குஜராத், சத்ராஷ்டிராவை இணைத்தார். இதனால் சாகரிங்கே என்ன பட்டம். உஜ்ஜைனை இரண்டாம் தலைநகராக்கி அதை கலாச்சாரமும் வர்த்தக மையமுமாய் மாற்றினார். அவரை நீங்க வேறொரு பேரில சூட தெரிஞ்சிருக்கும். விக்ரமாதித்யா, சூரியன் போல வலிமை, புகழ்பெற்ற மன்னர். தரமான அறிஞர்கள் அரசவையில காளிதாசர், அமரசிம்மர். தினமும் அந்த மேதைகளால் சூழப்பட்டிருப்பதை கற்பனைப்பா. சீன பயணி பாகியன் இந்தியா வந்தார். இவர் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியை விரிவாக பதிவு செய்தார். செழிப்பு, நீதி, கலாச்சாரம். சுலைமான், மார்க்கோ போலோ, அரபு பயணிகள், வெனிஸ் பயணிகள், அவர்கள் அனைவரும் அவர் குறித்து குறிப்பிடினாங்க. மரபு முடிவில்லை. மகன் குமாரகுப்தர் அறிஞர், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இந்தியாவின் பண்டைய கல்வி முறையின் வேர்கள் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தன். ஆகவே அடுத்த முறை போக்காத பற்றி நினைக்கும் போது இரண்டாம் சந்திரகுப்தரை நினைவில் வைச்சுக்கோங்க. அதிகாரம், ஞானம், கலாச்சாரம். கேட்டக்கு நன்றி.